தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததோட அதிருப்தி தான் திமுகவிற்கு போகக்கூடிய சூழல் அன்வர் ராஜாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன? அப்படி மட்டும்தான் பார்க்க முடியும். அவரால் பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறத அவரால் எப்போதுமே அன்வர் ராஜாவால டைஜஸ்ட் பண்ணவே முடிஞ்சதில்லை. இதுக்கு முன்னால கூட பல பேருக்கு நினைவுல இருக்கலாம். முத்தலாக்கு தடை சட்டம் தொடர்பாக நிலைப்பாடு எடுத்த போது அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசியவர் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்த போதும் அவர் கட்சிக்காரர் என்பதை காட்டிலும் தான் ஒரு முஸ்லிம் என்கிற அந்த ஒரு மேலோங்கிய உணர்வுடன் தான் எப்போதுமே செயல்பட்டு வந்திருக்கிறார். அதனால பிஜேபியோடு இணைந்ததுல அவருக்கு எப்போதுமே ஒரு அதிருப்தி உண்டு. அவர் பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில வந்தப்போ திரும்ப அன்வர் ராஜா ஜாயின் பண்ணார். இப்ப திரும்ப பிஜேபியுடன் ஏடிஎம்கே கைகோர்த்த போது அவர் வெளியே போய் கொண்டிருக்கிறார். இது ஒண்ணு. ரெண்டாவது, டிஎம்கேக்கும் அன்வர் ராஜா மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுகிறது. என்ன காரணம்னா, பொதுவா நம்ம இப்போ வரக்கூடிய சர்வேக்கள் மற்ற எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான தகவல், விஜய் இந்த முறை பெருவாரியாக சிறுபான்மையினர் வாக்குகளை பிளப்பார் அப்படின்னு கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் தன்னுடைய கட்சிக்கு வருவது தனக்கு பலம் சேர்க்கும் என்று திமுக தலைமை நம்புகிறது. அதனால அவரை ஈர்த்திருக்கிறது. சோ அன்வர் ராஜாவுக்கு டிஎம்கே மாதிரியான ஒரு அவென்யூ தேவைப்பட்டது. அவர் போயிருக்கிறார். அவ்வளவுதான். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.